Okay, ma. So first we're going to start CA Intermediate Law paper start பண்ண போறோம். So this is session number 1. So இங்க வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா I'm just going to give you some orientation தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்க்க போறோம். பார்த்துடலாமா? So first இங்கே தான் இருக்க மெட்டீரியல் என்னது corporate and other laws applicable for May 2026 exam onwards கொடுத்தாச்சு. மொத்தம் எத்தனை மாடியூல் இருக்குது நமக்கு மொத்தம் 3 மாடியூல் இருக்குது. மாடியூல் நம்பர் 1 மாடியூல் நம்பர் 1ல் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? இந்த எல்கேஜிக்கெலாம் படிப்பாங்களா அது மாதிரி. மாடியூல் நம்பர் 1ல் எத்தனை சாப்டர் இருக்குது அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ப்ரிலிமினரி வந்து எப்பவுமே இந்த செக்ஷன்ஸாக கொடுத்தோம். செக்ஷன் 2ல் இருக்கிற எல்லா டிக்ஷனரி மாதிரி இருக்கும் அதில், ஓகேவா? டெஃபினேஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபுல்லாக. நிறைய வேர்ட்ஸ் அதுக்கு என்னென்ன மீனிங், ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன, பெய்டு கேபிட்டல் என்ன, அன்கால்டு கேபிட்டல் என்ன, அது என்ன, இது என்ன, டிவிடெண்ட் என்ன, அந்த மாதிரி வந்து பேசிக்காக ப்ரிலிமினரி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? மொத்தம் 6 சாப்டர்ஸ் தான் இருக்குது. how many chapters are there? 6 chapters in module 1. ஸோ ப்ரிலிமினரி சாப்டர், அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன், ஒரு கம்பெனி எப்படி இன்கார்பரேட் பண்ணுறாங்க, அது அந்த இன்கார்பரேஷனோட சேர்ந்து வர மற்ற மேட்டர்ஸ் இன்சிடென்டல் தேர்ட்டு அது. மூணாவது வந்து ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, வெனவர் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பொதுமக்கள் கிட்ட போய் பணம் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணும்போது அந்த ப்ராஸ்பெக்டஸில் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்களோட கம்பெனி இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுது, அடுத்த வருஷம் இதை பண்ண போகிறாங்க, 2 வருஷம் கழிச்சு அதை பண்ண போகிறாங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளப்பாட்டக்கராக போகிறோம், எங்களை நம்பி நீங்கள் இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஃபேஷனபிளாக நம்ம போயிட்டு கொஞ்சம் பணம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறது. ஸோ அதுக்கான ரிட்டர்ன் டாக்குமெண்ட், ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் தான் அந்த ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்கிறது. இந்த ப்ராஸ்பெக்டஸ் பற்றியும், அப்புறம் இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்து யாராவது நமக்கு வந்து ஷேர் கேபிட்டலுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம அலாட் பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறது சாப்டர் நம்பர் 3. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் ஓரியன்டேஷன் ஒன்று கொடுப்பேன், டோன்ட் வரி. ஓகே, ஸோ how many chapters are there? Preliminary, number 1 preliminary, number 2 incorporation of company and matters incidental thereto, number 3 prospectus and allotment of securities, அப்புறம் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் கேபிட்டல்னா என்ன, டிபென்ச்சர்ஸ்னா என்ன, அதிலே ஷேர் கேபிட்டலில் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், எக்விட்டி இருக்கும், அப்புறமா வந்து டிபென்ச்சர்ஸு, அந்த டிபென்ச்சர்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் they'll tell you what is the share capital. ஷேர்னா என்ன, டிபென்ச்சர்னா என்ன, ஷேர்லேயே எக்விட்டினா என்ன, ப்ரிஃபரன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக உட்காந்து சொல்லித்தரேன், டோன்ட் வரி. அதுக்கடுத்தது கம்பெனிஸ் வந்து இதை தாண்டி பப்ளிக்கிட்டேருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணலாமா? இந்த சென்ஸ் அவங்க வந்து ஷேர் கேபிட்டல்னால் அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்துருவீங்க. ஸோ they are called as ஷேர் ஹோல்டர்ஸ். அது இல்லை நான் உனக்கு வந்து கடனாக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க, நம்ம டிபென்ச்சர் பாண்டை கொடுப்போம், அதை வச்சுப்பாங்க. அவங்க ஒரு அப்போ வந்து கம்பெனிக்கு அவங்க ஒரு பாண்ட் ஹோல்டர் இல்லைனா டிபென்ச்சர் ஹோல்டர். இது ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து நான் டெபாசிட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தான்னா அந்த மாதிரி டெபாசிட்டை கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணலாமா கூடாதா? அப்படி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை கம்பெனிஸ், ஓகேவா? அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக அங்கே வரும்போது உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ சாப்டர் 6 மொத்தம் ஃபர்ஸ்ட் மாடியூல் எத்தனை இருக்குது? 6 சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட புக் எடுக்க போகிறீங்க. எடுங்க புக்கு. இந்த சென்ஸ் உங்களோட ஒரு ரஃப் நோட் வச்சுருப்பீங்களே கிளாஸ் நடத்தும் போது சொல்கிறதுக்கு, அந்த நோட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சாப்டர் 1 32 பேஜஸ் அப்படின்னு எழுதுங்க பார்ப்போம் அழகாக. சாப்டர் 1 32 பேஜஸ். அதில் என்னென்ன டீல் பண்ணுறாங்க, சும்மா அந்த இன்ட்ரடக்ஷன் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும், டெஃபினேஷன் செக்ஷன். அதை நான் சொன்னேன்ல, டெஃபினிஷன் என்று ஒன்று கொடுப்பாங்க. அந்த டெஃபினேஷனில் எல்லாமே A to Z என்னெல்லாம் இருக்கோ எல்லா இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஆர்டிகல்ஸ், அசோசியேஷனு, அது இது, பாடி கார்பரேட், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பிரான்ச் ஆஃபீஸ்னால் என்ன, கால்ட் அப் கேபிட்டல், CEO, CFO, வாட்ஸ் அ கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 32 பேஜஸ் அப்படி போடுங்க பார்ப்போம். போட்டிங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் சாப்டரில் எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ். இது எதுக்காக நான் எழுத சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது கம்பெனி லா படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, தட் இஸ் இந்த சென்ஸ் லா பேப்பர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் சம் ஓரியன்டேஷனில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, ஒரு தடவை சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, சாப்டர் நம்பர் 2 போடுங்க. 80 பேஜ் அடி தூள் அந்த மாதிரி. இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி அண்ட் மேட்டர்ஸ் இன்சிடென்டல் தேர்ட்டு அழகாக ஃபுல்லாக சாப்டர் பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் அப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இல்லை. அப்படி வாழைப்பழத்தை உரித்து பாப்பா சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் உங்களோட டெக்ஸ்ட் இருக்குது. தட் இஸ் கம்பெனி லாவுடைய டெக்ஸ்ட் வந்து அவ்வளோ சிம்பிளாக புரியிற மாதிரி இருக்குது. ஸோ டோன்ட் வரி அட் ஆல், ஓகேவா?
இங்கே பாருங்கள் சம்மரி எந்த பேஜில் 67th பேஜில் சம்மரி ஆரம்பிச்சுது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் செகண்ட் சாப்டருக்கு 67 பேஜஸ் வரைக்கும் கான்செப்ட் இருக்குது, கடைசி 13 பேஜஸ் வந்து புக் பேக் இருக்குதுன்னு சொல்லி போட்டுருங்க. ஓகே டன் போட்டுக்கோங்க சமத்தா. அடுத்தது தேர்ட் சாப்டர், வாங்க தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். தேர்ட் சாப்டர் 62 பேஜஸ் ஆவரேஜ். சூப்பர். ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். மேம் ஏன் மேம் சின்ன பாப்பாங்களுக்குலாம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தனியாக பண்ண சொன்னேன், நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ ஐ தாட் ஐல் சிட் வித் யூ அண்ட் டூ இட் ஸோ தட் யூ வில் நோ ஹவு டு அப்ரோச் அ பேப்பர், பேபி ஸ்டெப்ஸ் with me. Okay, prospectus and allotment of securities எடுங்க. மொத்தம் 62 pages. சம்மரி எங்கே இருக்குது, எந்த பேஜில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், ஏதோ வரைக்கும் நமக்கு முடியுதுன்னு பார்ப்போமா. 52 pages வரைக்கும் கான்செப்ட், கடைசி 10 pages மட்டும் நமக்கு சம்மரி, அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, டன்னா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் எழுதிட்டு எனக்கு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், எழுதுனதை ஏமாற்றக்கூடாது. தேர்ட் முடிஞ்சிடுச்சா? ஸோ ப்ரிலிமினரி அரௌண்ட் 30+, இன்கார்பரேஷன் 80+, ப்ராஸ்பெக்டஸ் 60+ பேப்பர் நம்பர் ஆஃப் பேஜஸ். இப்போ ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸ். வாவ், திஸ் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் அ சாப்டர். 100 pages போட 100 ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், அது எல்லாமே போடுவாங்க. டிவிடெண்டு என்ன, இது எல்லாமே இதில் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்ல சாப்டர். ஷேர் சர்டிஃபிகேட் முன்னாடிலாம் வந்து ஹார்ட் காப்பியில் கொடுப்பாங்க, இப்போ எல்லாமே வந்து இ காப்பி தான் ஃபுல்லாக. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸோட ரைட்ஸ் என்ன, வேரியேஷன்ஸ் என்ன, இது எல்லாமே இருக்கும். அன்பெய்டு கேபிட்டல்னால் என்ன, ஓகே, கால்டு அப் கேபிட்டல், இது எல்லாமே ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. இதில் வந்து ஆக்சுவலி ஏன்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாமே வந்து படிக்கும்போது போரே அடிக்காது. பிகாஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் மியர் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ADT1 எப்படி ஃபைல் பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ளே ஃபைல் பண்ணணும், யார் பண்ணணும், எங்கே பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து வாட் இஸ் அ ஷேர் கேபிட்டல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் என்ன அப்படின்றது ஒவ்வொன்றுமே கான்செப்டாக சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஓட்டிங் ரைட்ஸோடு இருக்குது, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ரைட்ஸ்னால் என்ன, ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ்னால் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ இதில் 100 pages, எனக்கு தெரிஞ்ச ஒரு 80-85 pages வரைக்கும் கான்செப்ட்ஸ் இருக்கும். கடைசியில் ஒரு 15 to 20 pages மேபி சம்மரி இருக்கும். பார்த்துடலாமா? இன்னுங்கடே இன்னமும் சம்மரி வரல. ஐயோ பாருங்கள், 85 pages வரைக்கும். சூப்பர். 85, கடைசியில் 15 pages தான், 13 pages தான் சம்மரி அண்ட் புக் பேக்கு. சூப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. 98 pages நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபென்ச்சர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ எனக்கு நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை கம்பெனிஸ். டெபாசிட்னா என்ன, அது ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம், எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது, எப்போ அதை ரீபே பண்ணணும், ஓகேவா, இதெல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, சில கம்பெனிஸ் எல்லாம் அக்செப்டே பண்ணக்கூடாது, ப்ரொஹிபிஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன இது எல்லாமே சொல்லித்தரோம். ஓகே, 50 pages ஆவரேஜான ஒரு சாப்டர் தான், இன்னும் பிரச்சனை இல்லை. 50 pages சாப்டர் மேட்டர் ஒன்லி. ஓகேவா? இதில் என்ன 50ல் 42 pages வரைக்கும் வேணால் கான்செப்ட்ஸ் இருக்கும். அப்புறமா கடைசியில் ஒரு 8-9 pages வந்து சம்மரி இருக்கும். ஓகே, சூப்பர்ப்பா. 35 pages தான். லாஸ்ட் 15 pages வந்து டெஸ்ட் நாலேஜ் தான். ஓகே, டன்னா. NCLT, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், NCLT liability and 447. நைஸ். நோட் பண்ணிட்டீங்களா? 50 pages. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ், இது வந்து ஸ்மால் பட் இட்ஸ் அ வெரி குட் சாப்டர். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜ்னா என்ன, அது ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபிக்ஸ்டு சார்ஜ்னா என்ன, ஃப்ளோட்டிங் சார்ஜ்னா என்ன, சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து லா எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் படித்து தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூப்பில் கூட 1 or 2 வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, 32 pages, அவ்வளோதான். சிம்பிள் ஒன்லி. ஃபஸ்ட் சாப்டரும் இந்த 6th சாப்டர் தான் 32 pages. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்களா? ஸோ மாடியூல் 1ல் யூ ஹேவ் ஹவு மெனி சாப்டர்ஸ்? 6 சாப்டர் தான். இதில் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மாடியூல் 2 போயிடலாமா? மாடியூல் 2 எத்தனை இருக்குது? 7, 8, 9, 10, 11, 5 சாப்டர்ஸ் இருக்குது. 11 சாப்டர்ஸ் என்ன? சாப்டர் நம்பர் 7 how many pages? 118 pages. நோட் பண்ணிக்கோங்க. 118 pages. Considerably I would say with the length of the இது வந்து ஆடிட்டை விட இது கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்குது. பட் we have to find a way to knock it out of the park அந்த மாதிரி. ஓகேவா?
118 pages. கடைசியில் ப்ராபப்ளி 15-18 பேஜஸ் வந்து டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். மற்றது எல்லாமே கான்செப்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா? பிகாஸ் எப்போவுமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனிகிட்ட ஷேர் வாங்குறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்மளை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டை இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் பேர் தான் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஷேரை வந்து ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் ஷேரை வாங்குவாங்க, விற்பாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சியோட ஷேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் காலம் ஓப்பன் ஆன உடனே ஹெச்டிஎஃப்சி ஷேரை பல்லாயிரக்கணக்கான பேர் வாங்குவாங்க, விற்பாங்க. ஸோ ஒரே நாள்லேயே ஒரு ஷேர் வந்து 10 பேர் கை மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. காலையில் ஏ கிட்ட இருக்கும், அப்புறமா 10 மணிக்கு பார்த்தா பி கிட்ட போய்டும், அப்புறம் 10:10க்கு பார்த்தா சி கிட்ட போய்டும். இப்படி பார்த்தா மாறி 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 நைட்டு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா அது வேறு யாருக்கிட்டையாவது இருக்கும். ஸோ இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து டெய்லி 10 வாட்டி வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹாவ் அ கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறதுனா, இங்கே பாரு, நான் கரெக்டாக இந்த 11ஆம் தேதி ஏதாவது ஒரு டேட்டை வந்து கட் ஆஃப்னு வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஜான்வரி 11ஆம் தேதி கட் ஆஃப் டேட்டு, அந்த டேட்டில் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு யார் பேரில் அந்த ஷேர் இருக்கோ அவங்கள தான் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் எழுதுவோம். அவங்களுக்கு தான் டிவிடெண்ட் போய் சேரும், வேறு யாருக்கும் டிவிடெண்ட் போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஜான்வரி 11ஆம் தேதி காலைல 10 மணிக்கு உங்கள் பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷேரு. அதுக்கப்புறம் ஈவினிங்கே நீங்கள் வேறு யாருக்கும் வித்துட்டா கூட உங்களுக்கு தான் டிவிடெண்ட் வரும். ஓகேவா? அதனால தான் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படிப்பீங்க தெரியுமா, எக்ஸ் டிவிடெண்ட் கம் டிவிடெண்ட்லாம் படிப்பீங்களே, அதெல்லாம் இதில் தான் வரும். நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் இது. ஓகேவா? ஓகே, எழுதிட்டிங்களா? 118 பேஜஸ். அடுத்தது டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், 38 பேஜஸ். சூப்பரில். டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் எத்தனை பேஜ்? 38ஆ? எழுதிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ஏன்னா இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் சிஏ ஃபைனல் அக்கௌண்டிங்கில் கூட தட் இஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சொல்லுவோம், அங்கே வரைக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். கரண்ட் இயர் ப்ராஃபிட்டு, பாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டு, ரிசர்வ்ஸ் என்ன, இந்த இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்ன, அது ஃபைனல் டிவிடெண்ட் என்ன, இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஐஇபிஎஃப் இருக்கு பாருங்கள், இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, அது எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் இது வந்து இந்த சாப்டரை வந்து நீங்கள் லாக்காக படிக்கிறீங்களோ இல்லையோ, ஃபார் யோர் ஃபியூச்சர் யூ ஹாவ் டு ரீட் திஸ். தெர் இஸ் நோ அதர் வே. 38 பேஜஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? டிக்ளரேஷன் முடிச்சாச்சா? அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் 90 பேஜஸ். கொடுங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து நமக்கு ஆடிட் பேப்பரோட ஓவர்லேப் ஆகும். இது நம்ம சூப்பராக படிச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன இது எல்லாமே இதில் தான் வரும். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஆடிட் பேப்பருக்கு பயங்கர ஓவர்லேப்பிங் இருக்கும். அதனால் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். சிஎஸ்ஆர்னா என்ன, இன்டர்னல் ஆடிட்னா என்ன. இன்டர்னல் ஆடிட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சிஏ ஃபைனலில் ஆடிட் பேப்பர் வரைக்கும் இன்டர்னல் ஆடிட்க்கு தனியாக ஒரு சாப்டர் இருக்குது. செக்ஷன் 138 விடாது கருப்பு மாதிரி உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். இன்டர்னல் ஆடிட் செக்ஷன் 138 இது வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். என்எஃப்ஆர்ஏ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டில் நீங்கள் ஜஸ்ட் பேஜ் நம்பர் மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, மேம் ஜஸ்ட் லாதனை கடை முடிச்சலாமா, 40 ஹவர்ஸில் முடிச்சலாமா, அப்படிலாம் நான் முடிக்க முடியாது. நம்ம வந்து அதுக்கான டைம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும்? பிகாஸ் இவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது. இவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்டென்ட்டை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. 90 பேஜஸ். கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும்தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப கான்செப்ட்ஸே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் கம்பெனிஸ் ஆக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், எல்லாருமே கம்பெனி ஃபார்மேட்டில் தான் இருக்காங்க. அவங்க அவ்வளோ பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லோரும் ரெகுலேட் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2030. அப்போ அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அதனால தான் அதை வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறாங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 2030. அது இல்லைன்னா அவ்வளோதான். இந்த என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளோ பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை நம்மளால் மேனேஜே பண்ண முடியும். அதை ரூல் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த கம்பெனிஸ் ஆக்ட். இந்த கம்பெனிஸ் ஆக்டை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டீங்க, அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சிங்கன்னா என்எஃப்ஆர்ஐ வச்சு கழுத்து மேலே மிதிப்பாங்க. ஓகேவா? நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, என்எஃப்ஆர்ஐ.
அவங்க வந்து சுவோ மோட்டோவாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் மேலே வந்துச்சுன்னா டக்குன்னு கேஸ் எடுத்து உங்களை காலி பண்ணிடுவாங்க. கெஃபே காஃபி டேலாம் அவங்க பண்ண அந்த அவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலைக்கு என்எஃப்ஆர்ஏ வந்து சுவோ மோட்டோவாக தன்னிச்சையாக யாரும் ஒன்று உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பெனி மிஸ்அப்ராப்ரேட் பண்ணுறாங்க அசட்ஸை, இல்லைன்னா மிஸ்மேனேஜ் பண்ணுறாங்க ஃபண்டை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சுவோ மோட்டோவாக தன்னிச்சையாகவே அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி உங்களை வந்து தே வில் இன்வெஸ்டிகேட் த கம்பெனி அந்த மாதிரி. ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் நிறைய இடத்துல என்எஃப்ஆர்ஏயோட ரூல்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் என்சிஎல்டியில் வரும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அதுக்கப்புறம் அப்பலேட் ட்ரிபியூனல், அதெல்லாம் வரும். சரி, ஓகே. அடுத்தது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துட்டோம்ல. அடுத்தது ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். 66 பேஜஸ். இதுவுமே நமக்கு ஆடிட் பேப்பருக்கும் லா பேப்பருக்கும் ஓவர்லேப் ஆகும். ஸோ இங்கே நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம திருப்பியும் ஒரு தடவை நம்ம படிக்க வேண்டியதே இல்லை. ஈஸியாக நம்ம அங்கே இந்த ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, இதை வச்சு 5 to 6 மார்க்ஸ் நீங்கள் ஆடிட்டில் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேவா? 66 பேஜஸ். இதில் என்னன்னா எப்போ ஆடிட்டரை எப்போ அப்பாயிண்ட் பண்ணணும், ஃபஸ்ட் ஆடிட்டர்னா யார், ஓகேவா? அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அண்ட் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் இருக்கும். கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், நான் கவர்மெண்ட் கம்பெனி சாதாரணமாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கு எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், ஆடிட் கமிட்டினா என்ன, இதெல்லாம் வி வில் டீல் ஹியர். ஓகேவா? குவாலிஃபிகேஷனாக என்னது, டிஸ்குவாலிஃபிகேஷனாக என்னது, எப்போ நம்ம வந்து ஒரு ஆடிட்டரை ரிமூவ் பண்ணலாம், எப்போ அவர் தானாகவே ரிசைன் பண்ணிட்டு போவார், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஓரியன்டேஷனாக முடிச்சதுக்கப்புறமா சாப்டர் நம்பர் 10 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் இட் இஸ் ஆல் அபவுட், நீங்களாம் வந்து சிஏ படிக்கிறீங்க, உங்களுக்குலாம் ஆடிட்னா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்டர் நம்பர் 10 நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் மைட் ஃபீல் வெரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இது எழுதிக்கோங்க, 66 பேஜஸ். அப்புறம் கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. நான் நினச்ச 30+ தான் இருக்கும். நான் ஏன்னா ஒரு சின்னது கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, ஃபாரின் கம்பெனிஸை நம்ம எப்படி வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? 36 பேஜஸ். எனக்கு தெரிஞ்சு மாடியூல் 3ல் அதர் லாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வரம் பார்ப்போருங்க. 11 சாப்டர்ஸ் முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது மாடியூல் 3. மாடியூல் 3ல் என்ன உள்ளது? மாடியூல் 3ல் எல்எல்பியும் அதர் லாஸும் தான் இருக்குது. எல்எல்பி என்ன முன்னாடி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, பழைய காலத்து பார்ட்னர்ஷிப் ஆக்டை கொஞ்சம் ரெனியூ பண்ணி எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. நீங்களாம் சிஏலாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சிஏ ஃபார்ம்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்எல்பி ஃபார்மேட்டில் தான் இனிமேல் ஆரம்பிக்கணும். சரியா? இது 49 பேஜஸ். ஈஸி தான் எல்எல்பி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதர் லாஸ். மேஜர் நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் அதான். அதுக்கப்புறம் அதர் லாஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஒன்லி 3 லாஸ். ஒன்று வந்து ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ், அதுக்கப்புறம் ஃபெமாலேருந்து பார்க்கலாமா? ஃபெமா எத்தனை பேஜ்? 68 பேஜ், 68 பேஜஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். முன்னாடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு இருந்தது, ஃபெரான் இருந்தது. அப்போ வந்து ஏகப்பட்ட சப்ரெஷன் இருக்கும் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும். டாலர்ஸ் இந்தியன் ருப்பியாக மாற்றணும்னா, இல்லை இந்தியன் ருப்பியை டாலராக மாற்றணும்னா ஏகப்பட்ட சப்ரெஷன் இருந்தது. இப்போ ரெகுலேஷன் எடுத்துகிட்டு டீரெகுலேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த சட்டத்திட்டங்களை விட இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனால தான் ஃபெரா அந்த பேரே வந்து ஃபெமான்னு மாற்றிட்டாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகே, அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸும் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டையும் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆக்டை எடுத்து படிக்கணுன்னாலும் அது எப்படி படிக்கணுங்கிற அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கும். ஒரு ஸ்டாட்யூட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுவீங்க, அதை எப்படி படிப்பீங்க, அதில் வந்து டேர்ம்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, செக்ஷன் 2ல் எல்லா டேர்ம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ஒரு ஸ்டாட்யூட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் படிக்கணும், ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், பிரைமரி ரூல்ஸ், செகண்டரி ரூல்ஸ், அதே மாதிரி எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாட்யூட்டை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக கூட ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல, என்ன அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், அப்புறம் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், அப்புறம் இந்த கம்பெனி செக்ரட்டரி, இவங்க 3 பேருமே இப்போ வந்து நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல், அதுக்கப்புறம் நேஷ்னல் கம்பெனியோட லாவில் வந்து அப்பலேட் ட்ரிபியூனல், இது எல்லாத்துலேயுமே இந்த சிஏ, சிஏடபிள்யூஏ, சிஎம்ஏ ஆர் சிஎஸ்சி இவங்க எல்லாருமே அப்பியர் ஆகுறாங்க. யாருக்காக? கார்பரேட் கிளைண்ட்டுக்காக இவங்களே அப்பியர் ஆகுறாங்க, இவங்களே வாதாடுறாங்க என்சிஎல்டி முன்னாடி.
இப்போ வந்து பார் கவுன்சிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எப்படி என்சிஎல்டி முன்னாடியும் என்சிஎல்ஏடி முன்னாடி தான் அப்பீல் ட்ரிபியூனல் முன்னாடியும் எப்படி இவங்கெல்லாம் வந்து அப்பியர் ஆகலாம், அட்வொகேட்ஸ் மட்டும் தான் அப்பியர் ஆகணும், ஹவு கேன் தே அப்பியர் அப்படி. ஆக்சுவலாக இதே ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஹேவிங் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ட் அவங்க சொல்லி இது பாருங்கள், எந்த இதுவாக இருந்தாலும் என்சிஎல்டியாக இருந்தாலும் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் எங்கேனாலும் அட்வொகேட் தான் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி இதுக்குள்ளே வரலான்னு சொல்லி அவங்க சண்டை போட, இந்த பக்கம் சிஏ சிடபிள்யூ சிஎம்ஏ சிஎஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் பாருங்கள் கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் நம்பர் ஸோ அண்ட் ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அந்த இடத்துல சிஎஸ் கேன் ரெப்ரசென்ட் த கிளைண்ட் இன் தி என்சிஎல்டி ட்ரிபியூனல் அப்படி சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் எங்களை அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு அக்கப்போர் February 10th என்னவோ வந்து கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு March 16th நினைக்கிறேன், March 16th என்னவோ ஃபைனல் டேட்டு. இந்த ஃபைனல் டேட் அன்றைக்கி அதுக்கப்புறம் அட்ஜன்லாம் பண்ண மாட்டாங்க, அன்றைக்கி வந்து ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கேம் சேஞ்சர் ஃபார் போத் அட்வொகேட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி. ஏன்னா அந்த ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து தட் இஸ் அந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அதான் அந்த ஜஸ்டிஸ் பெஞ்ச் இருக்காங்களே, அவங்க வந்து சப்போஸ் சொல்லிட்டாங்க என்சிஎல்டி முன்னாடியும் இல்லைனா அந்த என்சிஎல்டியில் அப்பீல் ட்ரிபியூனல் இருக்காங்களே அது முன்னாடியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸ் இவங்க யாரும் அப்பியர் ஆகக்கூடாது, அட்வொகேட் மட்டும்தான் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் கார்பரேட் கிளைண்ட்டை மட்டுமே நம்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை அடியாயிடும். இல்லை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து என்சிஎல்டி முன்னாடியும் நேஷனல் கம்பெனி லாவோட அப்பீல் ட்ரிபியூனல் முன்னாடி நீங்கள் அப்பியர் ஆகுங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் பெஞ்ச் சொல்லிட்டாங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அட்வொகேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பலத்தை அடியாயிடும். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு லா படிச்சிருக்கோம், அட்வொகேட் ஆகிருக்கோம், எதுனாலும் எங்கள் மூலமாக தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க அட்வொகேட் சொல்கிற மாதிரி பார்த்தா அவங்க குறிப்பிடுற பர்டிகுலர் ஆக்ட் படி அவங்களோட அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி அவங்க மட்டும் தான் ரெப்ரசென்ட் ஆகணும், வேறு யாரும் ரெப்ரசென்ட் ஆகக்கூடாதுன்னு அட்வொகேட்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கம்பெனிஸ் ஆக்டில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, கம்பெனி செக்ரட்டரி, சிஎம்ஐ இவங்களாம் பேர் ஆகலாம் என்சிஎல்டி முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கிளாஷ் ஆகிறதுனால இப்போ இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க நீங்கள்? அந்த ஸ்டாட்யூட் ஒன்று சொல்லுது, இந்த ஸ்டாட்யூட் ஒன்று சொல்லுது. எந்த ஸ்டாட்யூட்டுக்கு வந்து ஹையரார்கி எது அதிகம்னு கூட இப்போ ஜஸ்டிஸ் பெஞ்ச் உட்காந்து முடிவு பண்ணாதான் அது தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டா இட்ஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை 47 பேஜஸ் இருக்குது. ஓகே, ஃபெமா இன்டர்பிரிட்டேஷன் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 பாருங்கள், ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் ஒரு 14 பேஜஸ். ஒரு ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆக்டை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் கூட ஆரம்பிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம இதில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு லானா அதை எப்படி அணுகணும், அதை எப்படி படிக்கணும், அதில் ப்ரிலிமினரி செக்ஷன் ஒன்று இருக்கும், அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் டெஃபினிஷன் செக்ஷன் இருக்கும், அந்த டெஃபினிஷன் செக்ஷனில் எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரூல்ஸ்னால் என்ன, ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல சப்போஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, படிச்சிருப்பீங்க. கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் நம்பர் 177 டீல்ஸ் வித் ஆடிட் கமிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ரூல் 3 ஆஃப் கம்பெனி ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எதாவது ரூல்ஸ் பற்றி பேசுனாங்கன்னா அப்போ உங்களுக்கு தோணும் இதெல்லாம் செக்ஷன் நம்பர் 177 ஒன்று கொடுத்துட்டாங்க, அப்புறம் ரூல்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க, ரூல்ஸ்னால் என்ன, செக்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ வாட் டு யூ மீன் பை ரூல்ஸ் என்ன அப்படின்னு தரும். அதே மாதிரி ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் இந்த ரூலும் அந்த ரூலும் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஆக்டை வந்து நீங்கள் படிக்கும்போது அந்த ஆக்டில் என்னென்ன மாதிரி அந்த வர்பேட்டம் இருந்தால் அது எப்படி நம்ம வந்து அணுகணுன்றது சொல்லி தருவாங்க. ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸு, ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு ஆர்டர்ஸ். இங்கே நான் சொல்கிறது தான் இதான் ரூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் நம்பர் 177 கொடுத்துருவாங்க ஆடிட் கமிட்டிக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, செக்ஷன் நம்பர் 177 படி certain companies need to appoint audit committee ன்னு சொல்லிடுவாங்க. அந்த certain companiesனால் என்னென்னு செக்ஷன் சொல்லவே மாட்டாங்க. அந்த certain companiesனால் என்ன அப்படிங்கிறது நீ போய் ரூலில் பாருன்றோம். நம்ம ரூலில் போய் செக் பண்ணணும். அந்த ரூலில் போய் பார்த்தா அந்த ரூலில் சொல்லியிருப்பாங்க, ஆமாம் இந்த ரூலில் ரூல் நம்பர் 3ல் ரூல் நம்பர் 3 ஆஃப் ஸோ அண்ட் ஸோ, ரூல் நம்பர் 4 ஆஃப் ஸோ அண்ட் ஸோவில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆல் த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸும், அதுக்கப்புறம் எனி கம்பெனி ஹேவிங் பெய்டு கேபிட்டல் ஆஃப் 10 crore, அப்புறம் வந்து டேர்ன் ஓவர் வந்து 100 crore ஆர் அபவ் இருக்கணும், அதுக்கப்புறம் பாரோயிங்ஸ் வந்து 50 crore ஆர் அபவ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருந்தால் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஆடிட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற இந்த விழாவரியாக சொல்கிறாங்க இல்லையா. தட் இஸ் 10 crore ஆர் மோர் கேபிட்டல், 100 crore ஆர் மோர் டேர்ன் ஓவர், 50 crore ஆர் மோர் பாரோயிங்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அதர்ஸ். இந்த 3 கேட்டகரியுமே ஒருத்தவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆடிட் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஆடிட் கமிட்டி அப்படிங்கிற அந்த செக்ஷன் 177 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணணுன்றது ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஷுட் ஃபார்ம் தி ஆடிட் கமிட்டின்னு சொல்லிடுவாங்க. ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் வாட், வேர், ஹவு டு நோ தட் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆடிட் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டால் அதுக்கு தனியாக ரூல்ஸை போய் நம்ம ஃபாலோ பண்ணோம். ரூலில் சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படி அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு ஆர்டர்ஸ், ரூல்ஸ் எட்ஸெட்ரா. அது மாதிரி ஆர்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. காரோ 2020 ஆடிட்டில் படிச்சிருக்கீங்களா? இது மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர்ஸை நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்டோட சேர்த்து வச்சு படிக்கணும். அது மாதிரி ரூல்ஸையும் கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸோட செக்ஷனோட சேர்த்து வச்சு படிக்கணும். அந்த மாதிரி. அப்புறம் மிஸ்லேனியஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதில் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் எந்த சாப்டர் எடுத்து படித்தாலும் ஓ இதான் ப்ரொவிஷன்ஸா, இதான் செக்ஷனா, இதான் ரூலா, இதான் ஆர்டரா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஐடியா. வில் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர்ல. அவ்வளோதான், முடிச்சாச்சா? ஜென்ரல் கிளாஸஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸு, ஃபெமா, இதெல்லாம் பக்கமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு கால்குலேட்டர் எடுத்து கட நம்பர் ஆஃப் பேஜஸ் சொல்ல போகிறீங்க. சொல்லிட்டீங்கன்னா we will be planning. ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் எத்தனை பேஜஸை கவர் பண்ணால் நம்மளால் இத்தனை நாள் கிளாஸ்க்குள்ளே இவ்வளோ கவர் பண்ணணும்னு சொல்லிடலாம். பிகாஸ் யூ ஆர் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் பிளானிங் த கிளாஸஸ். உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் இத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது, நம்ம சிலபஸ் இத்தனை கிளாஸஸ்க்குள்ளே முடிக்கணும். அப்புறம் எம்டிபி இருக்குது, ஆர்டிபி இருக்குது, பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, கேஸ் சினாரியோ புக்லெட் இருக்குது, இவ்வளவும் இருக்குல்ல. அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டடீஸ் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெமாவும் எல்எல்பியும் கடைசியாக வச்சுக்கலாம். ஓகே, ஃபெமா அண்ட் எல்எல்பி வில் கீப் இட் ஃபார் த லாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து வில் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபெமா, இன்டர்பிரிட்டேஷனை, எல்எல்பிலாம் அப்புறம் கடைசியாக லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நடுவில் நமக்கு ஏதாவது சண்டே அந்த மாதிரி டைம் கிடச்சதுன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு செஷன் வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, மற்றபடி ஃபுல்லாகவே கம்பெனிஸ் ஆக்ட் தான். கம்பெனிஸ் ஆக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சாப்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போதுமே என்ன சொல்வேன்னா கம்பெனிஸ் ஆக்டில் எடுத்த உடனே இந்த ப்ரிலிமினரி சாப்டர் இருக்குல்ல, அதில் உட்காந்து ஒவ்வொன்றும் டெஃபினேஷனாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. அது வந்து இட் வுட் நாட் மேக் சென்ஸ். ஏன்னா எடுத்த உடனே இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன், மடி நீங்கள் எடுத்த உடனே ப்ரிலிமினரி சாப்டர் படிங்க. அப்போ தான் வந்து அதில் கால்டு கேபிட்டலாக என்ன, அன்கால்டு கேபிட்டலாக என்ன, பெய்டு கேபிட்டல்னால் என்ன, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டலாக என்ன, ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அதை படித்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் சொல்லுவேன். பட் இப்போ வந்து யூ கோயிங் டு ட்ராவல் வித் மீ, என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு பி தேர் பிசைட் யூ எவ்ரி வாக் ஆஃப் த வே. நான் இருக்க போகிறேன் உங்கள் கூட, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே நான் உங்கள் கூட இருக்க போகிறேன். ஸோ ப்ரிலிமினரி சாப்டரை நம்ம கடைசியாக ஒரு தடவை சும்மா கோத்ரூ பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்ம வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியது இன்கார்பரேஷன், ப்ராஸ்பெக்டஸ், ஷேர் கேபிட்டல், அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்டு, டிக்ளரேஷன் ஆன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ், கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. இதில் நம்ம வந்து செகண்ட் மாடியூலில் பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த ஆடிட்டோட ஓவர்லேப் ஆகும். ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸும் ஆடிட்டோட ஓவர்லேப் ஆகும். மற்றபடி டிக்ளரேஷன், பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக லா பேப்பருக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்னென்னா கடகடன் சிலபஸை ஒரு தடவை கடகடன்னு முடிச்சிடும். முடிச்சதுக்கப்புறமா வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் மாடல் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், பாஸ்ட் கொஷின் பேப்பர், கேஸ் சினாரியோ புக்கில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா? டன். இப்போ ஐம் கோயிங் டு ஷோ யூ ஒன் திங். வெயிட் அ செகண்ட். இப்போது பிஒய்ஸ் நாலேஜ் போர்ட்டலில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஸ்டடி மெட்டீரியல். ஓகேவா? அதுதான் நான் சொன்ன ஸ்டெப் நம்பர் 1. நான் சொல்லியிருக்கேன் 4 ஸ்டெப் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டடி மெட்டீரியல். அதில் எனக்கு மெயினாக ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஓரியன்ட் ஆகணும் அந்த பேப்பருக்குன்னா கையில் புக் எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியலோட பார்த்துட்டு எத்தனை மாடியூல், எத்தனை சாப்டர்ஸ், என்னென்ன ஆக்ட் கவர் ஆகிருக்கு, அதர் லாஸில் என்னென்ன இருக்குது, கம்பெனிஸ் ஆக்டில் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு சாப்டர் நம்பர், அதோட நேம், அதோட நம்பர் ஆஃப் பேஜஸ், இதை எழுதுனா யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பயம் வரும். அப்புறம் தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி படிக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னொன்று ஸ்டடி மெட்டீரியலில் கடகடன்னு முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ என்டையர் ஸ்டடி மெட்டீரியலும் ஃபஸ்ட் பேஜில் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒரு தடவை அது கடகடன்னு படித்து முடிச்சிடணும். ஓகேவா? சின்ஸ் யூ ஜாயின்ட் த கிளாஸஸ் வித் மீ, I will teach you every walk of the way, every step of the way நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது என்ன மீனிங் என்ன ஏதுன்றது. ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற டெஃபினேஷன்ஸை நம்ம சும்மா ஒரு லெக்சராக இருக்கும்போது கூட சும்மா ஒரு தடவை எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை உட்காந்து நம்ம ஒரு 3 hours உட்காந்து படித்தோம் அப்படின்னா இது எப்படி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் I'll tell you why சாப்டர் நம்பர் 1 வந்து நம்ம அப்புறமா படிக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா
இமேஜின் யூ கோயிங் டு ஸ்விட்சர்லாண்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் 3 பிரதர்ஸ்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒருத்தருக்கும் 4 குழந்தைங்க. இவங்க எல்லாரை பற்றியும் உங்கள்கிட்ட யாரோ சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீயை போட்டு இவர் தான் ஏ, இவர் தான் பி, இவர் தான் சி. ஏக்கு 3 பசங்க, ஜார்ஜு, ஜேவியர், இவன் 3, அவங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீயை கொடுத்து உங்ககிட்ட படிக்க சொன்னால் உங்களால் மனப்பாடம் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமா? இல்லைனா பேசிக்காக 3 பிரதர்ஸ், 3 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஆளாளுக்கு 3 குழந்தைங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நேரில் போகிறீங்க. போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறீங்க. பார்க்கும்போது சொல்கிறாங்க இவர் தான் ஜேவியர் அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க. இதுதான் ஆலன், ஓகேவா, இதுதான் வந்து அகஸ்டா, இதுதான் வந்து ரியோ, அப்படி சும்மா ஏதோ ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களை நேரில் பார்த்து ஒவ்வொருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறீங்க, ஃபஸ்ட்டு 1 மந்தில் இந்த ஃபஸ்ட்டு பிரதரை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃபேமிலியை பார்க்குறீங்க. அடுத்த ஒரு 10 டேஸ் கழிச்சு செகண்ட் பிரதர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபேமிலியையும் பார்க்கும்போது அவங்களோட பேரையோ இல்லை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால், தென் அண்ட் தேர் வென் யூ அப்ரோச் த ஃபேமிலிஸ்னோ அப்போ உங்களுக்கு அந்த கான்செப்டை நான் சொல்லிக் கொடுக்கும்போது மோர் ரிலேட்டபிளாக இருக்கும். எதுவுமே இல்லை, இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நீ ஸ்விட்சர்லாண்டுக்கு போகிற அடுத்த மாதம், அங்கே போய் 3 ஃபேமிலியை நீ பார்ப்ப, அந்த 3 பிரதர்ஸ் இவங்க தான், இவங்க குழந்தைங்க இவங்க தான், இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இதை மனப்பாடம் பண்ணணும்னு நம்ம சிட்டி ரோபோவா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ப்ரிலிமினரி டெஃபினேஷன் சாப்டருங்கிறது என்சைக்ளோபீடியா மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி, இல்லை ஒரு சாட்ஜிபிடி மாதிரி அதை அவங்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சாப்டர்ஸை படிக்கணும். ஒரு சாப்டரை படிக்கும்போது நல்ல ஒரு வேர்டு வருது, நமக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த டெஃபினேஷன் செக்ஷனுக்கு போகணுமே தவிர, அதை விட்டு நான் படிக்க ஆரம்பிக்கும் நான் டெஃபினேஷன் செக்ஷனில் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஒரு பாயிண்ட் அந்த டெஃபினேஷன் செக்ஷனை படித்து நீங்கள் போர் ஆகி அதுக்கப்புறம் உங்களால் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டருக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வரலாம். அதனால் எப்போவுமே சாப்டர் 1 ரெஃபரன்ஸ் சாப்டராக வச்சுக்கிட்டு டிக்ஷனரி மாதிரி ரெஃபர் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு செகண்ட் சாப்டர்லேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, டன். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் ஃபுல் சிலபஸ் முடிச்சிட்டிங்க. சிலபஸ் முடிச்சதுக்கப்புறமா மெயின் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகேவா, 1 செகண்ட். கேஸ் சினாரியோ புக்லெட்டுன்னு இருக்கும், சாரி கேஸ் ஸ்டடீஸ்க்கு போய்ட்டு கேஸ் சினாரியோ புக்லெட், அங்கே போய் இன்டர்மீடியட் கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரெலவென்ட் ஃபார் May 2026 எக்ஸாமை போய் கிளிக் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் குரூப் 1ல் கார்பரேட் அண்ட் அதர் லாஸ்க்கு இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓ மை காட், வி ஹாவ் 226 pages அண்ட் ஹவு மெனி கேஸ் ஸ்டடீஸ் டு வி ஹாவ் ஹியர்? அடி நிமித்துறாங்க பாஸ், அந்த மாதிரியா 50 கேஸ் சினாரியோ இருக்குது, 50 கேஸ் சினாரியோஸ். இந்த 50 கேஸ் சினாரியோஸையும் நம்ம மெயின் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே படிக்கணுமா? ஆமாம், படித்து தான் ஆகணும். 50 கேஸ் சினாரியோஸை படித்தா 30 மார்க்ஸ் அசால்ட்டாக வாங்கிடலாம், அவ்வளோதான். 50 கேஸ் சினாரியோஸ் 30 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடுறோம். பேலன்ஸ் 70 தான் தியரி உட்காந்து எழுத போகிறோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த 50 கேஸ் சினாரியோஸ் வந்து இட்ஸ் லைக் லைஃப் லைன் ஃபார் அஸ். இதை நீ படிக்காமல் மெயின் எக்ஸாமுக்கு போகவே கூடாது, புரியுதா? ஸோ கேஸ் சினாரியோ 50 கேஸ் சினாரியோ நீங்கள் படிக்கணும். இன்னையிலேருந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்று நான் சொல்கிறேன் மேம், நம்ம ஃபுல் சாப்டரையும் முடிக்கணுமா மேம்? நம்ம ஃபுல் சிலபஸ் முடிச்சுட்டு தான் நம்ம கேஸ் சினாரியோ ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் யார் சொன்னால்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த கொஷின் எடுக்கிறீங்க, சும்மா ரேண்டமாக ஒரு கொஷின், கடைசி கொஷின் ஃபெமா பற்றி கொடுத்துருக்காங்க. 48th கொஷின் எதை பற்றி கொடுத்துருக்காங்க? ஃபெமா பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபெமா பற்றி நீங்கள் எதுவும் படிக்கலை, பரவாயில்ல, நீங்கள் அந்த கொஷினை படிங்க. கொஷினை படிச்சுட்டு கீழே எம்சிக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த கேள்வி கொடுத்துருப்பாங்க, அந்த கீழே ஆப்ஷன்ஸில் நீங்களா சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அப்புறமா பின்னாடி ஆப்ஷனுக்கு அந்த ரீசன் கொடுத்துருப்பாங்க. அக்கார்டிங் டு ஃபெமா, an individual is considered as a person resident in India if they have been in India more than 182 days. கடந்த ஒரு வருஷத்தில் அவங்க மோர் தேன் 182 days இருந்தாங்கன்னா அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்த ஒரு லைன் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஆன்சரை உங்களால் எழுத முடியும். நான் ஃபெமா படித்து முடிக்கிற வரைக்கும் நான் இதை தொட மாட்டேன்னு சொல்கிறது அபத்தம். நான் என்டையர் சிலபஸை நான் முடிப்பேன் உட்காந்து, நான் என்டையர் சிலபஸை முடிச்சுட்டு அப்புறமா தான் உட்காந்து கேஸ் சினாரியோவில் கை வைப்பேன்னு சொல்லாதீங்க. இப்போத்துலேருந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? 2 மாதம் 2.25 மாதம் தான் இருக்குது. அப்படின்னும் போது மொத்தம் 50 கேஸ் சினாரியோனா ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் சினாரியோவை நீங்கள் உட்காந்து படிச்சு தான் ஆகணும், புரியுதா? ஸோ நான் வந்து மேம் நான் இன்னும் போர்ஷன்ஸ் முடிக்கல, நான் என்ன ஃபெமா படித்து முடிக்கல, நான் என்ன எல்எல்பி படித்து முடிக்கல, நான் என்ன கம்பெனி அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா அவங்க ஒன்றும் வெறும் கொஷனையும் ஆன்சரையும் மட்டும் கொடுக்கல, ஆன்சருக்கு என்ன ரீசன் அப்படின்றத முதற்கொண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ரீசனை படித்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கா, 50 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தட் இஸ் ஒவ்வொரு கேஸ்க்கும் 5 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் இருக்கும், சரியா? இப்போ நீங்கள் ஆவரேஜாக 4 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 50 கேஸ் சினாரியோ
ஒவ்வொரு கேஸ் சினாரியோக்கும் ஒரு 4 கொஷின் ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலதில் 3 கொஷின் இருக்கும், சிலது 4, சிலது 5 கொஷின் இருக்கும். ஆவரேஜாக 4 கொஷின் எடுத்துக்கோங்க. 50 × 4 50 × 4 200 MCQs இதில் கவர் ஆகிருக்கு. நான் இதில் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, 200 MCQ கவர் ஆகிருக்குன்னா நீங்கள் 200 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இந்த 200 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு தான் இந்த 200 விஷயத்தை நான் தெரிஞ்சுப்பேன்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ரைட் நவ் அப்படின்னு சொன்னால் சிலபஸ் கவரேஜ் அது பாட்டுக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருக்கணும், கேஸ் சினாரியோ அது பாட்டுக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கேஸு அப்படின்னா என்னது, நீங்கள் 4 பாயிண்ட் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த ஃபுல் கேஸை படிச்சுட்டு கீழே 4 கொஷின் கேட்க போகிறாங்க. அந்த கொஷினை படிச்சுட்டு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போய்ட்டு ரீசனை பாருங்கள், இதான் ரீசன். உடனே என்ன பண்ணணும், இந்த ரீசனாக இருந்தாலும் இந்த ஆன்சர் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் சிலபஸ் படிக்கும் போது, நீங்கள் ஃபெமா எடுத்து படிக்கும் போது ஃபெமாவை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்காது. பிகாஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸில் நீங்கள் அங்கங்கே MCQவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்படியே அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கும் ஃபெமாவை நீங்கள் படிக்கும் போது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ, number 1, the orientation that I'm giving you is totally we have 3 modules. First 2 modules are covering Companies Act and the third module is covering other laws, LLP, interpretation of statutes, General Clauses Act and then FEMA. இந்த 4 தான் அதர்ஸ். மற்றபடி எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் தான். ஃபஸ்ட்டு அதை பார்த்தாச்சு. ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மொத்தமாக 50 கேஸ் சினாரியோ இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் சினாரியோ இப்போத்துலேருந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் மெயின் எக்ஸாம்குள்ளே நீங்கள் டெய்லி ஒரு கேஸ் சினாரியோவாக அழகாக முடிச்சிடலாம். புரியுதா? திஸ் இஸ் ஒன் திங் தட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. பி வெரி 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 டிசிப்ளின்ட் அண்ட் டூ அட்லீஸ்ட் 1 கேஸ் சினாரியோ பர் டே. அது சிஏ இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு டேரெக்டாக எடுத்தே கொடுத்துட்டாங்க, அவங்களே மெட்டீரியலே கொடுத்துட்டாங்க 50 கேஸ் சினாரியோ. இந்த கேஸ் சினாரியோ மட்டும் பார்த்தா போதுமா? ஃபஸ்ட்டு இதை பார்த்து முடிங்க. இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், மாடல் டெஸ்ட் பேப்பர், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் எடுத்து போட்டால் ஒரு 20-25 கேஸ் சினாரியோ தேரும். அதையும் எடுத்து போட்டு நம்ம படிக்கணும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 50 முடிங்க. இந்த 50லேருந்து நிறைய, இந்த 50லேருந்து தான் நிறைய MTP, RTP, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. இதை தாண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது இருக்கும். அந்த 10ஐயும் சேர்த்து படிச்சிட்டோன்னா ஒரு 60 கேஸ் சினாரியோ. So each day 1 case scenario would mean for the next 2 months you have jam packed ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் சினாரியோ டெய்லி உட்காந்து ஒரு கேஸ் சினாரியோ படிச்சுட்டு 4-5 கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் படித்து இதான் விஷயமானு தெரிஞ்சுக்கோங்க. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஆன்சர் இட் ரைட் அவே. ஐம் ஆஸ்கிங் யூ டு ரீட். ஒரு நாளைக்கு 4 பாயிண்ட் படித்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டன்னா? புரிஞ்சிடுச்சா? ஸோ கார்பரேட் அண்ட் அதர் லாஸில் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹோம் பேஜில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கேஸ் சினாரியோ புக்லெட்டை உங்களுக்கு காமிச்சாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் கேஸ் சினாரியோ புக்லெட். அதுக்கப்புறம் நான் என்ன மேம் பண்ணணும்னா, டேரெக்டாக யூ ஹவ் டு கோ டு மாடல் டெஸ்ட் பேப்பர். மாடல் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்மீடியட் போங்க. எத்தனை மாடல் டெஸ்ட் பேப்பர் இருக்குது நோட் பண்ணுங்கள். குரூப் 1 தானே, குரூப் 1க்கு போய்ட்டு மாடல் டெஸ்ட் பேப்பர் இது குரூப் 1ஓட ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். நம்ம வந்து இல்லை லா எங்கே இருக்குன்னு பார்ப்போங்க. நான் நம்பர் ஆஃப் பேஜஸை பார்த்து பயந்துடாதீங்கோ. 97th பேஜில் ஆரம்பிக்குது. மொத்தம் 8 மாடல் டெஸ்ட் பேப்பர் இருக்குது. இங்கே போய் போட்டுக்கோ 97. ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கார்பரேட் அண்ட் அதர் லாஸ் மேக்ஸிமம் மார்க் 100. இப்போ மாடல் டெஸ்ட் பேப்பரை நான் உங்களை ஏன் தெரியுமா பார்க்க சொல்கிறேன்? I'll tell you. மாடல் டெஸ்ட் பேப்பரை நான் உங்களை பார்க்க சொல்கிறது எதுக்காகனா, மெயின் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் என்னன்னு தெரியாமல் மெயின் எக்ஸாமுக்கு நம்ம போகக்கூடாது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் சினாரியோ இஸ் டு ஃபைண்ட் அவுட். மெயின் எக்ஸாமில் லா பேப்பர் போய் நான் அட்டன் பண்ண போகிறேன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி அவங்க ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எத்தனை கொஷின்ஸ் 4 மார்க்ஸ், எத்தனை 3 மார்க்ஸ், இல்லை 5 மார்க்ஸ் இருக்கா, இல்லை வந்து MCQ எத்தனை இருக்குது, அது வந்து நமக்கு தெரியணும்ல. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா?